வணக்கம். இது திருச்சி குண்டூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். வீட்டுக்கு நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது நமக்கு எந்த விதமான பேட்டரி பேக்கப்பும் தேவையில்லை. டைரெக்டாக ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கே போயிடலாம். உங்களுடைய கரண்ட்டு பில்லு மொத்தமாக குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி குறிப்பாக நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு ரூ. 3000க்கு மேலே கரண்ட்டு பில்லு வரக்கூடிய வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது தகுதியாக இருக்கும். ரூ. 1000 ரூ. 1500 தான் எனக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால், சோலார் மேலே ஆசை இருந்தால் ஒரு 2 கிலோவாட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த ரூ. 1000 கரண்ட் பில்லு வரக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் சோலாருக்கு முதலீடு பண்ணி, அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் கணக்குக்கு போகக்கூடாது. கம்மியான மின்சார தேவைகளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் பகல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் சில இருக்குது. உதாரணமாக பள்ளிக்கூடம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, கல்லூரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் பெரும்பாலும் அவங்களுடைய பயன்பாட்டு திறன் காலையில் ஒரு 9 மணியில் இருந்து சாயங்காலம் ஒரு 4 மணிக்குள்ளே எல்லா பயன்பாடும் முடிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் பகல் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா, தயவு செய்து ஆன் கிரிட்டுக்கு போகவே போகாதீங்க. அது உங்களுக்கு மொத்தமும் நஷ்டமாகும். வீட்டுக்கு ஆன் கிரிட் போடுங்க. 100% பெனிஃபிட்டு. இந்த 2 விஷயத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மாறானது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போடும்போது 100க்கு 100% பெனிஃபிட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கிரிட் சிஸ்டம் போயிடணும். ஒரு நாளைக்கு பகலில் எவ்வளோ மின்சார தேவை இருக்குது அப்படிங்கிறத பவர் ஆடிட்டர்னு ஒரு லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. இந்த பவர் ஆடிட்டர் மூலமாக தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ மின்சார பயன்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக துல்லியமாக எடுத்துடலாம். ஒரு 10 நாள் இதை வச்சு ஆடிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா 90% கரண்ட் பில்லை நீங்கள் குறைச்சிடலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் ஜென்ரேட்டர் போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வழியாக ஈபியை கொடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாள் 360 நாளில் ஒரு 5 நாள் எனக்கு மேகமாக போச்சு, கரண்ட் வரல அப்படிங்கிற நேரத்தில் மட்டும் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்திக்கிற மாதிரி ஆஃப் கிரிட் சிஸ்டம் மோடுக்கு நீங்கள் போயிடலாம். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும். நீங்கள் ஈபிக்கும் உதவி செய்கிறீங்க. மின்சார உற்பத்தி திறன், மின்சார பகிர்மானம், மின்சார கடத்தல் இதில் ஏற்படக்கூடிய நிறைய இழப்புகளை நீங்கள் சமுதாயத்துக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம வீட்டுக்கு போடும்போது இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆன் கிரிட் சிஸ்டத்துலேயும் இப்போ நாங்கள் எம்பிபிடின்னு ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எம்பிபிடிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எப்பெல்லாம் ஆன் கிரிட் சிஸ்டம் பவர் ஃபெயிலியர் ஆகி ஒர்க் ஆகாமல் இருக்கோ, சும்மா இருக்கிற பேனல்லேருந்து மின்சாரத்தை நம்ம பேட்ரி பேங்கிங்க்கு கொண்டு வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். அந்த சிஸ்டத்தை இங்கேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி எனக்கு பேக்கப் கண்டிப்பாக வேணும் சார். என் வீட்டில் ஏசி ஓடணும், பேக்கப்லேயே ஏசி ஓடணும், ஆன் கிரிட் சிஸ்டமும் வேணும். அதே நேரத்தில் கரண்ட் இல்லாத நேரங்களில் நான் ஏசியும் நான் ஓட்டிக்கிடணும், எனக்கு ஃபுல் பவர் வேணும் அப்படின்னா ஹைப்ரிட் சிஸ்டத்துக்கு போயிடுங்க. லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி வந்துருச்சு. 10 வருஷம் வேரண்டி, 30 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்கக்கூடிய பேட்ரிஸ்லாம் வந்துருச்சு. அந்த பேட்டரியை சரியான முறையில் டிசைன் பண்ணி போடுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் 24 மணி நேரம் லக்ஸூரியஸாக பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈபிலேருந்து பவர் வரலேன்னா கூட காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஃபுல் பவர் சோலார் பேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற பவர், ஒரு பேட்டரிக்கு 5 யூனிட் ஸ்டோர் ஆகிருக்கும். 2 பேட்டரி 3 பேட்டரி போட்டிருந்தீங்கன்னா 10 யூனிட் 15 யூனிட் வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும். நைட்டு ஃபுல்லாக பேட்டரியிலேருந்து வரும். மறுநாள் காலையில் சோலார் பேனல்லேருந்து ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் 24 ஹவர்ஸ் பவர் இல்லாத இடங்களுக்கும் நம்ம லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் போட்டு பண்ணலாம். ஏசி முதற்கொண்டு தண்ணி மோட்டார் முதற்கொண்டு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டையும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் இன்வெர்ட்டரில், ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதனால் நமக்கு தேவை எது, எந்த விதமான இடத்துக்கு நம்ம சோலார் போட போகிறோம், இதெல்லாம் நீங்கள் முதல்லே பண்ணிக்கணும். குறிப்பாக வீட்டுக்குன்னா நம்ம எளிமையான முறையில் எவ்வளோ யூனிட் நமக்கு கன்சியூம் பண்ணுறோம், இதன் அடிப்படையில் நீங்கள் சோலார் போட்டுடலாம். 100க்கு 100% லாபம் அடைஞ்சிடலாம். ஆனால் கடைகளுக்கோ அல்லது பள்ளிக்கூடம், கல்லூரி இந்த மாதிரியான கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கோ நீங்கள் சோலார் போடும்போது ஒரு 10 நாள் நீங்கள் பவர் ஆடிட்டிங் பண்ணி ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ மின்சாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ஆன் கிரிட்டு போடாதீங்க. கமர்ஷியல் சிஸ்டம்னு வந்துருச்சுனாலே ஆன் கிரிட் குறிப்பாக ஒரு 50,000 வரைக்கும் பில்லு வரக்கூடிய சின்ன சின்ன மீடியம் சைஸ் எக்யூப்மெண்ட்டு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, என்டர்பிரைசஸ்க்கெலாம்
நீங்கள் தயவு செய்து ஆன் கிரிட் போயிடாதீங்க. 50,000 மேலே வருது, 1,00,000 2,00,000 3,00,000 கட்டுறோம் அப்படின்னா, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஆன் கிரிட் பார்ட் ஆஃப் த லோடு கட் பண்ணும். ஒரு 30லேருந்து 40% வரைக்கும் ஆன் கிரிட் சிஸ்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் 80லேருந்து 90% வரைக்கும் நம்முடைய ப்ரொடக்ஷனை நம்மளே பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக பேட்டரி பேங்கோட கூடிய இப்போ லாங் லைஃப் வரக்கூடிய லித்தியம் ஃபெரஸ்பேஸ் வந்ததுனால நமக்கு இந்த பயன் இருக்குது. அப்போது ஒரு மீடியம் சைஸ் என்டர்பிரைஸ் எனக்கு 10,000 15,000 20,000 30,000 கரண்ட் பில் வருது. நிச்சயமாக நீங்கள் ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு போயிடுங்க. இபியில் பெர்மிஷனை வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் சோலார் போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தனியாக ஒரு டிஷ் டிவி வாங்குற மாதிரி தான். எந்த விதமான பெர்மிஷனும் நம்ம போக வேண்டியதில்லை. எந்த விதமான சேஃப்டி சர்டிஃபிகேட் போக வேண்டியதில்லை. நீங்கள் அழகாக வந்து 5 கிலோவாட் 10 கிலோவாட்டுன்னு நீங்கள் சோலார் சிஸ்டம் போட்டுக்கலாம். கரண்ட்டு பில்லையும் 90% வந்து குறைச்சிக்கலாம். நீங்கள் வந்து கிலோவாட் சார்ஜஸ் மட்டும்தான் கட்ட வேண்டியிருக்கும். இதில் நெட்வொர்க் சார்ஜஸ் கிடையாது. ஃபிக்ஸட் காஸ்ட் மறைமுகமான காஸ்ட் எதுவுமே வராது. இந்த மாதிரி நீங்கள் சோலார் போடும்போது வீடுகளுக்கு ஆன் கிரிட் சிஸ்டமும் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டமும் போகலாம். உங்கள் வீட்டுக்கே நீங்கள் சொந்தமாக போட்டுக்கிறீங்க, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் கிரிட் போயிடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை ஃபுல்லாக குறைச்சிடலாம். நீங்களும் சோலார்லேருந்தே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்திக்கலாம்.